வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன். நாளும் கோளும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள். அடிப்படை ஜோதிடங்கிற பேரில் அடுத்தடுத்த காணொலி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரு அன்பரை பொறுத்த வரைக்கும் திதிஸ்புரத்தை எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டிருந்தேன். அவரோட பெயர் சிவகுமார்னு பேர். திதினா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி தான் நம்ம திதின்னு சொல்கிறோம். எவ்வளோ தூரத்தில் சந்திரன் இருக்கிறார், பயணிச்சிட்டு இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற பேர் திதி. திகதி அப்படின்னா தேதின்னு அர்த்தம். திதி அப்படின்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இருக்கக்கூடிய தூர அளவுன்னு அர்த்தம். மொத்தம் 15 திதி இருக்குது. தேய்பிரல 15 திதி, அமரபட்ச திதின்னு சொல்லுவாங்க, கிருஷ்ணபட்ச திதின்னு சொல்லுவாங்க. சுக்லபட்ச திதிங்கிறது வளர்வரையில் 15 திதி. பார்த்துட்டிங்கன்னா இது சுக்லபட்ச ஃபஸ்ட்டு திதி பார்த்துடலாம். சுக்லபட்ச திதி, சுக்லபட்சம் அப்படின்னா வளர்பிறை திதின்னு அர்த்தம். பிரதமை, துவிதிகை ரெண்டும் ஒன்று தான். துதிகைனாலும் துவிதிகைனாலும் ஒன்று தான். திருதிகை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்த்தசி, அதற்கு பிறகு பௌர்ணமி. சுக்லபட்சம் அப்படின்னா வளர்பிறையில் 15 திதிகள். சுக்லபட்சம்னா வளர்பிறைன்னு அர்த்தம். கிருஷ்ணபட்சம் அப்படிங்கிறது தேய்பிறை. கிருஷ்ணபட்சம் அமரபட்சம் ரெண்டும் ஒன்று தான். கிருஷ்ணபட்சம் இதில் பிரதமை, துவிதிகை, துதிகைனாலும் துவிதிகைனாலும் ரெண்டும் ஒன்று தான். திருதிகை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்த்தசி, அதற்கடுத்து அமாவாசை. இந்த ராசி கட்டத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 360 டிகிரி கொண்டது. ஒரு வட்டத்தை தான் 12 கட்டமாக போட்டிருக்கோம். அப்போ பார்த்துட்டிங்கன்னா 0 டிகிரியிலிருந்து 30 டிகிரி வரைக்கும் இங்கே இருக்கும். 30.1 டிகிரியிலிருந்து 60 டிகிரி வரைக்கும் இந்த கட்டத்தில் கிரகங்கள் இருக்கும். 60.1 டிகிரியிலிருந்து 90 டிகிரி வரைக்கும்
இந்த கட்டத்தில் கிரகங்கள் இருக்கும். 90.1 டிகிரியிலிருந்து 120 டிகிரி வரைக்கும் இங்கே கிரகங்கள் இருக்கும். 120.1 டிகிரியிலிருந்து 150 டிகிரிக்குள்ள கிரகங்கள் இங்கே இருக்கும். 150.1 டிகிரியிலிருந்து 180 டிகிரிக்குள்ள கிரகங்கள் இங்கே இருக்கும். 180.1 டிகிரியிலிருந்து 210 டிகிரிக்குள்ள கிரகங்கள் இங்கே இருக்கும். 210.01 டிகிரியிலிருந்து 240 டிகிரிக்குள்ள கிரகங்கள் இங்கே இருக்கும். 240.1 டிகிரியிலிருந்து 270 டிகிரிக்குள்ள கிரகங்கள் இங்கே இருக்கும். 270.01 டிகிரியிலிருந்து 300 டிகிரிக்குள்ள கிரகங்கள் இங்கே இருக்கும். 300.1 டிகிரியிலிருந்து 330 டிகிரிக்குள்ள கிரகங்கள் இங்கே இருக்கும். 330.1 டிகிரியிலிருந்து 360 டிகிரிக்குள்ள கிரகங்கள் இங்கே இருக்கும். கிரகஸ்புடம்னாலும் பாகை கலை வெகலை அப்படின்னாலும் கிரக பாதாச்சாரம்னாலும் டிகிரினாலும் எல்லாம் ஒன்று தான். அப்போது இதை கிரகஸ்புடம்னு சொல்லலாம், பாகை கலை வெகலைன்னு சொல்லலாம், டிகிரின்னு சொல்லலாம். சில பேர் ஹவர் மினிட் செகண்ட்ஸ் அப்படிங்கிற பேரில் சொல்லுவாங்க. அப்போ 12 ராசிக்கு டிகிரி கொடுத்தாச்சு. அப்போ 12 ராசியில் எந்த ராசி கட்டத்தில் சூரியன் இருக்கிறாரோ அந்த கிரகஸ்புடத்தை தனியாக எடுத்து எழுதிக்கணும். அந்த கிரகஸ்புடத்தை தனியாக எடுத்து எழுதிக்கிட்டு சந்திரன் இருக்கக்கூடிய கிரகஸ்புடத்தையும் தனியாக எடுத்து எழுதிக்கணும். அந்த சந்திரனுடைய கிரகஸ்புடத்திலிருந்து சூரியனுடைய கிரகஸ்புடத்தை கழிக்கணும். பார்த்துட்டிங்கன்னா ஒரு வட்டம்ங்கிறது 360 டிகிரி. அதை நம்ம 30 திதிக்கு பிரிக்கிறோம். அப்படி பிரிச்சிட்டிங்கன்னா 5 3 30, 11 3 33, 12 3 360. அப்போது 12 டிகிரி வரும். ஒரு திதியுடைய தூரம் 12 டிகிரி வரும். ஒரு திதிக்கு 12 டிகிரின்னு சொல்லியாச்சு. அப்போ 12, 24, 36, 48, 60, 72, 84, 96, 108, 120, 132, 144, 156, 168, 180. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 192, 204, 216, 228, 240, 252, 264, 276, 288, 300, 312, 324, 336, 348, 360. இப்போ பார்த்துட்டிங்கன்னா முதல்ல சுக்லபட்ச திதின்னு சொல்லப்படக்கூடிய வளர்பிற திதி தான் கணக்கில் எடுத்துக்கணும். நீங்கள் சந்திரஸ்புடத்திலிருந்து சூரிய ஸ்புடத்தை கழித்து பார்க்கும் பொழுது ஒரு 12 டிகிரிக்குள்ளே வருது அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா சுக்லபட்ச பிரதமையில் அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய முதல் திதியில் பிறந்திருக்கிறீங்க. இதே 24 டிகிரிக்குள்ளே சந்திரஸ்புடத்திலிருந்து சூரிய ஸ்புடத்தை கழித்து பார்த்தீங்கன்னா 24 டிகிரிக்குள்ளே வந்தால் துவிதிகைன்னு அர்த்தம். அப்படியே பார்த்துட்டிங்கன்னா பிரதமை, துதிகை, திருதிகை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்த்தசி, பௌர்ணமிக்கு 12, 24, 36, 48, 60, 72, 84, 96, 108, 120ன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்கோம். அப்போ 12 12 30 திதிக்கும் பிரித்து கொடுத்துருக்குறோம். அப்போது சந்திரஸ்புடத்திலிருந்து சூரிய ஸ்புடத்தை கழிக்க வேண்டும். உதாரணத்துக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சூரியனை பொறுத்த வரைக்கும் 355 இருக்கிறார். சூரியன் இருக்கிறது 355 இருக்கிறார். இப்போ சந்திரனை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா வெறும் 17 டிகிரியில் இருக்கிறார். சந்திரனுடைய ஸ்புடம் வந்து 17. இப்போ 17லேருந்து 355 நம்ம கழிக்க முடியாது அப்படிங்கிறதுனால 360ஓடு இந்த 17 கூட்டிக்கிட்டிங்கன்னா 377 வரும். எப்பயுமே
கழிக்க முடியலைன்னா 360 கூட்டிக்குங்க, 377 வரும். அந்த 377ல் 355ஆல் நீங்கள் கழிக்கும் பொழுது 2 2 22 வருது அப்படின்னா அவங்க பிறந்த திதி வந்து வளர்பிறையில், அதாவது அமாவாசைக்கு அடுத்து 2வது நாள் துவிதிகை திதி. அதே போல் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ சூரியனை பொறுத்த வரைக்கும் ஒரு 310 டிகிரியில் இருக்கிறார். சந்திரனை பொறுத்த வரைக்கும் 305 டிகிரியில் இருக்கிறார். இப்போ இதையுமே கழிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா சூரிய ஸ்புடத்தை சந்திர ஸ்புடத்தில் கழிக்கணும். அப்போ முதல் சந்திர ஸ்புடத்தை எடுத்துக்கிறோம். சந்திர ஸ்புடத்தை 305ல் 310 கழிக்க முடியாதுன்னா 360 கூட்டிக்குங்க. 360 கூட்டிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 305 கழிக்க முடியாததுனால 360 நம்ம கூட்டிக்கிறோம். மொத்தம் 665ல் 310 டிகிரி, அதாவது சூரியனுடைய அந்த ஸ்புடத்தை கழிச்சிட்டிங்க, சந்திர ஸ்புடத்தை வந்து சூரிய ஸ்புடத்தை கழிச்சிட்டிங்க அப்படின்னா 355 வரும். அப்போ 355ங்கிறது கிருஷ்ணபட்ச முழு அமாவாசை என்று அவங்க பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம். அதே போல் சூரியனை பொறுத்த வரைக்கும் ஒரு 88 டிகிரியில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோம். சூரியனுடைய ஸ்புடம் 88, சந்திரனுடைய ஸ்புடம் வந்து 117, சந்திரனுடைய ஸ்புடம் வந்து 117. அப்போ 117ல் 88 கழிக்கணும். கழிச்சிட்டிங்கன்னா 17ல் 8 போச்சுன்னா கிட்டத்தட்ட 9, இங்கே 10 இருக்கும், 10ல் 29. சந்திரனுடைய ஸ்புடம் 117, சூரிய ஸ்புடத்தை கழிக்கிறோம், 88 கழிச்சிட்டோம், மீதி 29 வருது. இங்கே 29 என்ன வருதுன்னு பார்த்தா எப்பயுமே வளர்வரை தான் முதல்ல எடுத்துக்கணும். பிரதமைக்கு 12 டிகிரி, அதாவது 12 பாகை கொடுத்துருக்காங்க. திருதிகைக்கு 24 பாகை. திருதிகையில் வளர்வரையில் பௌர்ணமி நோக்கி போகக்கூடிய அமாவாசைக்கு பிறகு 3வது திதியில் பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா 24க்கு பிறகு 36க்குள்ளே தான் 29 வரதுனால இந்த திதியில் பிறந்திருக்கான்னு அர்த்தம். அதே போல் சந்திரனை பொறுத்த வரைக்கும் 355 இருக்கிறார். சூரியனை பொறுத்த வரைக்கும் 280 இருக்கிறார். சந்திரனுடைய கிரகஸ்படம் 355, சூரியனுடைய கிரகஸ்படம் 280. இந்த 355லேருந்து 280 கழிக்க முடியும். அப்படிங்கிறனால கழித்து பார்த்தீங்கன்னா 0, 5 அப்படியே தூக்கி போட்டுக்க வேண்டியதான். 15ல் 8 போச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 7, 75 வருது. அப்போ 75னா இங்கே எத்தனாவது திதி வரும் அப்படின்னா பிரதமை, துதிகை, திருதிகை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி. சுக்லபட்ச திதியில் சப்தமி திதி வரும். சுக்லபட்சம்னா வளர்பிறையில் 7வது திதியில் பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம். 22க்கு மேலே 75 வந்துருக்குன்னா 7வது திதின்னு அர்த்தம். இப்படி தான் கிரகஸ்புடத்தை பார்க்க வேண்டும். எப்பயுமே சூரியனோட கிரகஸ்புடத்தை எடுத்துக்கங்க, சந்திரனோட கிரகஸ்புடத்தை எடுத்துங்க. ஆனால் சந்திரனோட கிரகஸ்புடத்திலிருந்து சூரியனோட கிரகஸ்புடத்தை கழிச்சிங்கன்னா தான் எவ்வளோ டிகிரி வருதோ அந்த டிகிரியை வச்சு உங்களோட திதியை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா சூரியன்றது சந்திரன் எவ்வளோ தூரம் விலகி சென்று இருக்கிறார் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். சரி, இப்போ சந்திரனோட கிரகஸ்புடம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, சூரியனோட கிரகஸ்புடம் ஜாஸ்தியாக இருக்குது. சந்திரனோட கிரகஸ்புடத்தில் கழிக்க முடியல அப்படின்னா சந்திரனோட கிரகஸ்புடத்தோடு 360 டிகிரி கூட்டினதுக்கு பிறகு சூரியனோட கிரகஸ்புடத்தை கழித்து எவ்வளோ மீதி வருதோ அந்த டிகிரியை இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கிருஷ்ணபட்ச திதியில் பிறந்திருக்கீங்களா, சுக்லபட்ச திதியில் பிறந்திருக்கீங்களா கண்டுபிடிச்சிடலாம். இது இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா தனுசில் 11 டிகிரியில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா 240 டிகிரிக்கு மேலே 11 டிகிரி கூட்டிக்கணும். 240 டிகிரிக்கு மேலே 11 கூட்டினீங்கன்னா 251 டிகிரியில் ஒரு கிரகம் இருக்கிறதா அர்த்தம். மேஷத்தில் 17 டிகிரியில் ஒரு கிரகம் இருக்குன்னா மேஷத்தில் இருக்குதுன்னு கரெக்டாக எடுத்துக்கலாம். ஆனால் ரிஷபத்தில் 13 டிகிரியில் ஒரு கிரகம் இருக்குன்னா 30 + கூட்டல் 13 43 டிகிரியில் இருக்கிற அர்த்தம். இதே வந்து கன்னியில் 15 டிகிரியில் ஒரு கிரகம் இருக்குன்னா 150 கூட்டல் 15 155ன்னு எடுத்துக்கணும். இந்த கிரக பாதாச்சாரம் எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு சில சாஃப்ட்வேரில் முழுமையான கிரகஸ்புடத்தை போட்டிருப்பாங்க. ஒரு சில சாஃப்ட்வேரில் 10 டிகிரி 11 டிகிரி 30 டிகிரிக்குள்ளே இருக்கக்கூடிய கிரகங்களை அந்த கட்டத்துக்கு மட்டும் போட்டிருப்பாங்க. நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா கன்னியில் ஒரு 15 டிகிரியில் ஒரு கிரகம் இருக்குன்னா 150 கூட்டல் 15 165 டிகிரியில் இருக்கிறதா எடுத்துக்கணும். அப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல 11 டிகிரியில் சந்திரன் இருக்குது அப்படின்னா 300 கூட்டல் 11 311 டிகிரியில் சந்திரன் இருக்கிறார்.
சந்திரன் 311 டிகிரியில் இருக்கிறான்னு அர்த்தமா? இப்போ பார்த்தீங்கன்னா சூரியனை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு 14 டிகிரியில் இருக்கிறார் அப்படின்னா 210 கூட்டல் 14 224 டிகிரியில் சூரியன் இருக்கிறார்னு அர்த்தம். அப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த சந்திரோட ஸ்புடத்தில் சூரிய ஸ்புடத்தை கழிக்கணும். 311ல் 224 கழிக்கணும். 11 4 போச்சுன்னா 7, இங்கே 1 கடன் வாங்கிக்கிறோம், 0 இருக்கும். 10ல் 2 போச்சுன்னா 8, 87. அப்போது 1 12 12, 2 12 24, 3 12 36, 4 12 48, 5 12 60, 6 12 72, 7 12 84. அப்போ 8 12. அப்போ 8வது திதி வரும். அப்போ 8வது திதின்னு பார்த்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள். அப்போ 8வது திதிங்கிறது வளர்பிறையில் ஃபஸ்ட்டு சுக்லபட்ச திதி தான் எடுத்துக்கணும். வளர்பிறையில் 8வது திதியில் அவங்க பிறந்திருக்காங்கன்னு அர்த்தம். அப்போது சூரியனுடைய கிரகஸ்படத்தையும் சந்திரனுடைய கிரகஸ்படத்தையும் எடுத்து சந்திரஸ்படத்திலிருந்து சூரிய ஸ்படத்தை கழிச்சதுக்கு பிறகு மொத்த தொகை எண்ணிக்கை எது வருதோ அந்த தொகையை 12ஆல் வகுக்க முடியும்னா 12ஆல் வகுங்க. அப்படி வகுக்கும் பொழுது 1 12 12, 2 12 24, 3 12 36, 4 12 48ன்னு அந்த 12 12ஆக பிரித்து பார்க்கும் பொழுது எது வகுக்க முடியலையோ எத்தனை 12 போயிருக்கோ அத்தனை திதி வளர்பிறையில் முடிஞ்சிருக்குன்னு அர்த்தம். முதல்ல 180 டிகிரி வரைக்கும் வளர்பிறை, 180 டிகிரிக்கு மேலே தேய்பிறை அப்படின்னு கணக்கு வச்சுங்க. அப்போ சூரியன் வந்து வளர்பிறைங்கிறது 180 டிகிரி வரைக்கும், அந்த 180 டிகிரியிலிருந்து 360 வரைக்கும் தேய்பிறை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே இந்த திதி ஸ்புடம் எடுக்கிறது மிகவும் எளிமை. ரொம்ப நன்றிங்க. அடுத்த பேரை சந்திக்கலாம். வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் எளிமையாக அதிர்ஷ்டத்தை தக்க வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஹோரா சாஸ்திரத்தை தெரிஞ்சிருக்கணும். நல்ல ஹோரைகளில் ஒரு காரியத்தை தொட்டு செய்யும்போது அந்த காரியம் சிறப்பாக தரும். அப்போ ஹோரை எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலி பதிவை பாருங்கள். அடிப்படை ஜோதிடத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த காணொலியை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கர்ம வினைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது இந்த காணொலியை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை ஆசைப்பட்டாலும் அடையிறதுக்கான சில நுட்பமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.